कांताल कल्याण निधले निधरेत्तिनाम श्री वेंकट निवासाल श्रीनिवासाल मंगलम ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படி இன்னி தினம் பாசனம் பகவான் தேவகி வசுதேவருக்கு பிறக்கிறார். பிறக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, தேவகிக்கும் வசுதேவருக்கும் கம்சன் ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றான், ரொம்ப ஆடம்பரமா கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ற தன்னுடைய சகோதரியான தேவகிய ஊர்வலம் அழைச்சிட்டு போகணும்னு ஊர்வலத்துக்கு அழைச்சிட்டு போறான். கல்யாணம் ஆன தம்பதிகளை இவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுதுன்னு சொல்லி ஊர்வலமா அழைச்சிட்டு போகணும், தானே தேரோட்டியா வரேன்னு சொல்லி அழைச்சிட்டு போனான். அப்படி அழைச்சிட்டு போற சமயத்துல அசரீரின்னு ஒரு குரல் கேட்கறது, சரீரம் இல்லாத வாய்ஸ் மட்டும் கேட்டதுன்னா அதுக்கு பேர் அசரீரி அப்படின்னு பேரு. இந்த அசரீரி எந்த தேவகிக்கு நீ கல்யாணம் செய்து வைத்தாயோ அதே தேவகிக்கு 8வது குழந்தையா பிறக்க போறவன் உன்னை கொல்ல போறான் அப்படின்னு ஒரு இந்த சந்தோஷம் உனக்கு நிலைக்காதுன்னு சொல்லி அசரீரி வாக்கு கேட்டது. அதனால அவங்க துஷ்டன் எவ்வளவு சொன்னாலும் அவன் கெட்டவனா இருந்தானா அவனை என்னைக்கும் நம்பக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். கம்சன் இவ்வளவு பண்ண கம்சன் இந்த குரலை கேட்ட உடனே தன்னுடைய தங்கைன்னு கூட நினைக்காம கத்தி எடுத்து வெட்ட போனான். இப்போ வசுதேவர் சொன்னார், ஸ்திரீயை கொல்லக்கூடாது, ஒரு பெண்ணை கொல்லக்கூடாது, அப்படி கொன்னா மகா பாபம், அது இந்த பாபமே உன்னை கொண்டுடும். அதுவும் இல்லாம தங்கையை கொல்லலாமா? தங்கையை கொல்ற அம்மா, சகோதரி, தர்மபத்னி, மனைவி இவெல்லாம் ஒரே மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருக்கு. அவர்களுக்கெல்லாம் மதிப்புல ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றது. இவாளெல்லாம் மதிக்கத்தக்கவான்னு பேர். அப்படி இவாளை வைக்கலாமா, நீ இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னான். அப்போ அவன் என்ன பண்ணா, சரி கொல்லதானே கூடாது, ஜெயிலில் போட்டுறேன்னு ஜெயிலில் போட்டான். மதுரால ஒரு ஜெயிலில் போட்டு பலத்த பாதுகாப்பு போட்டான். ஒரு முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு வரா, வசுதேவர் எடுத்துட்டு வர. அப்படி வசுதேவர் எடுத்துட்டு வந்தோடனே அந்த குழந்தைய கொல்லக்கூடாதுன்னு கம்சனுக்கு தோணித்தான். நம்ம பார்த்து சிரிக்கிறது வேண்டான்னு தோணித்து. நாரதர் அங்க இவன் வர லேட் ஆகிட்டே, கெட்டவன் ரொம்ப நாள் இருந்தா அந்த பூமிக்கு பிரச்சனையா. அதனால நாரதர் நிறைய பாவம் பண்ணாதான் இவனை சீக்கிரமா பகவான் வரம் பண்ணுவார்னு 1லேருந்து 8 எண்ணா 8லேருந்து திருப்பியும் அதே இடத்துலேருந்து திருப்பி 1லேருந்து 8 எண்ணுன்னா 8ஆம் நம்பர் திருப்பி 1ஆம் நம்பரா வந்தது. இந்த குழந்தையே 8ஆம் நம்பரா இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டான். அந்த குழந்தையிலேருந்து வதம் பண்ண ஆரம்பிச்சு வதம் பண்றா. 8வது குழந்தை பொழுது பலத்த பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனேவே கம்சனுக்கு காட்டணும்னு சொல்லி பலத்த பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்கு. அப்படி இருந்தா கூட பிறக்கிற சமயத்துல எல்லாரும் தூங்கிட்டானா, மாய மாதிரி பகவான் பண்ணிட்டார். அப்படி பண்ணது மட்டும் இல்லாம வசுதேவர் பார்த்து ஆஸ்திரி வசுதேவ ஈக்ஷதாங்கிறது பாகவதத்துல. வசுதேவர் பார்த்தா தமத்பூதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் தமத்புதம், அற்புதமான ஒரு அவதாரம் பண்ணாரா. பிறந்தோடனே 4 கையோட பகவான் இருக்காரா. சின்ன குழந்தைக்கு 4 கையோட இருந்து அழகா இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தாரா. தேவகி வசுதேவரும் பார்த்து சந்தோஷப்பட்டு வைகுண்ட தரிசனமே அவர்களுக்கு கொடுத்தாரா. கொடுத்தது மட்டும் இல்லாம என்னை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைங்கோன்னு. எப்படி நான் வைக்கிறது, இத்தனை பூட்டு இருக்கோன்னு. நீ என்னை தொடு எல்லாம் நடக்கும்னா, தொட்டா பூட்டு அவுந்துக்கிறது. யாரெல்லாம் பாதுகாப்பா இருந்தானோ அவெல்லாம் தூங்கி போயிடுறான். வெளியில வந்தா ஜோன்னு மழை கொட்டுறது. கொட்டின மழை ஒரே துளி கூட வசுதேவர் மேலேயும் அந்த குழந்தை மேலேயும் படலை. ஏன் படலை அப்படின்னு பார்த்தா, மேல ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமான்னு பகவான் போனா ஆதிசேஷன் கொடையா போயிடுமா. ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது. யமுனா நதி ஜோன்னு ஓடுறது. இது அந்த நதியை கடக்கிறதுக்கு எப்படி போறதுன்னு தெரியலையே, பாலம் கிடையாதுன்னு நினைக்கிறார். யமுனை நதி கரை புரண்டு ஓடுற அந்த நதி 2 பக்கமும் சேர்ந்து வழி விட்டு நிற்கணும். போற தண்ணி இந்த பக்கமா நின்று வழி விட்டு நிற்கிறது. இப்படி போனா அங்க என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா, அங்க யசோதைக்கு ஒரு குழந்தை பிறந்து அவன் மயக்கத்துல இருக்கான். நதன்லிங்கம் பரிசிராமன். நதன் என்ன குழந்தை பிறந்திருக்குன்னே தெரியாம தூக்கத்துல பிரசவம் ஆகி அப்படி படுத்திருக்காங்க. இன்னைக்கு பிரசவம்னா பக்கத்துல இருக்கவன் பிரசவ வேதனை போடுறான், அது மாதிரி ஆயிடுது. அது மாதிரி ஆரோக்கியமா நம்ம தேசத்துல பெண்கள் இருந்தாங்கிறதுக்காக காட்டுறான். அப்படி பகவான் யசோதையிட்டேருந்து
குழந்தைய எடுத்துட்டு வர சொன்னதுனால இந்த குழந்தைய வச்சு யசோதைகிட்டேருந்து வந்தாராம். இப்படி வந்த உடனேவே ஒரு பெண் குழந்தைய எடுத்துட்டு வந்து இதே இடத்துல வைக்கிறான். வச்ச உடனே திருப்பி பூட்டெல்லாம் பூட்டிக்கிறது, குழந்தை வெயில்னு கத்துறோடனே அத்தனை பேரும் முழிச்சுட்டு கம்சன் சொல்றான். கம்சன் தரவெளி கோலத்தோட வரானோ. எங்க வரா அப்படின்னா இந்த ஜெயிலுக்கு வரா. ராத்திரிலாம் தூக்கம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தாலும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தைய என்னை கொல்ல போறதுன்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய காலை பிடிச்சி ஜோடு இப்படி அடிக்க வந்தான். பட்டுன்னு காலிலேருந்து உருவி 8 கை உள்ள துர்காதேவியா மாறினது. 8 கை உள்ள துர்காதேவியா மாறினது. அப்படி துர்காதேவியா மாறினது. டேய், யாருன்றா நினைச்ச, என்ன கொல்ல முடியுமாடா உன்னால? ஏன் அப்படின்னா பகவான் தன்னுடைய அவதாரத்துக்காக துர்காதேவியை வர சொன்னாலாம். நான் போய் பூமியில பிறக்கிறதா, நான் பிறக்க மாட்டேன்னாலாம் தேவி. சுவாமி சொன்னாலாம், நீ கவலைப்படாத, உனக்கு துர்கா, க்ஷமா, பத்ரா, காளி, பத்ரகாளி இப்படிலாம் உனக்கு பேர் வரப்போகுது. அதே மாதிரி அயனத்துக்கெல்லாம் உன்னை கொண்டாடுவான்னு சொன்னேன். அயனத்துக்குன்னா என்னன்னா ஆடி மாதம், தை மாதம் இதெல்லாம் உனக்கு விரதம் இருந்து ரொம்ப என்னை விட விசேஷமாக உனக்கு கொண்டாடுற திருவிழாலாம் நடக்கும்னு இன்னைக்கு பாகவதத்துல சுவாமி சொன்னதுக்காக தான் இன்னைக்கு அத்தனை மாரியம்மன் கோயிலும் விசேஷம் நடக்கிறது. ஜாத்திரைன்னு பண்றோம். அதே மாதிரி இவ்வளவும் பண்றது. இது யார் சொன்னதுன்னா பகவான் உனக்கு நடக்க போகுது, நான் கொடுக்க போறேன், பக்தர்கள்லாம் உன்னை கொண்டாட போறான்னு சுவாமியே சொன்னார். அப்படி இருந்து இந்த சொன்னா, உன்னை கொல்ல வேண்டியவன் எங்க சேரணுமோ அங்க சேரறான், எப்போ கொல்லணுமோ அப்போ கொல்ல போறான், நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி மறைஞ்சு போச்சான். மறைஞ்சு போனோடனே இந்த கம்சன் ஜஹாசன்னா சிரிச்சாராம் கொஞ்சம். ஏன் அப்படின்னா, ஏடா இது ஒரு குழந்தை கொல்லுன்னா தெய்வமும் பொய் சொல்லுமோன்னு நினைச்சான். அசரீரி தானே தெய்வம் கூட பொய் சொல்லும் போலருக்கு 8வது குழந்தை சொல்லணும்னா இது ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டேன் நம்மள்கிட்டன்னு நினைச்சானா. ஆனா உள்ள போன கம்சனுக்கு யாரோ நம்மளை கொல்ல போறான்னு அன்னைக்கு பயமா. டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் ஒரு 2 நிமிஷம் வாய் திறக்காம இருந்தான்னு வச்சுங்களேன், நமக்கு அவ்வளவுதான். நமக்கு ஐயோ இவர் பேசாம ஏண்டா வந்தோன்னு ஆயிடுது பாருங்க. டாக்டர் என்ன சொல்ல போறான்னு தெரியாம. அது மாதிரி எங்க பகவான் இருக்கான்னு தெரியாம இவன் கண்ணே பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டானா. அதுதான் இன்னைக்கு பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரே ராத்திரில இத்தனை கதை நடந்திருக்கு. யாருக்கு தெரியும் அப்படின்னா எல்லாருமே ரகசியமா வச்சிருக்கா. யாருக்குமே தெரியாது. இது யாரால பண்ண முடியும்னா பகவானால மட்டும்தான் முடியுமா. அப்போ இந்த நெருப்பென்ற நெடுமாலை, இந்த வயிற்றுல நெருப்பு எரிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி கம்சனுக்கு இருக்கான். ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சம்பத் யாருக்கு இருக்கு அப்படின்னா சம்பத் விஸ்மரணம் விஷ்ணோகம். எப்ப பகவான நினைக்கலையோ அவனுக்கு தான் விபத்து வருது. விபத் விஸ்மரணம் விஷ்ணோகம். சம்பத் நாராயண ஸ்மிருதி. யாரு பகவான நினைக்கிறாரோ அவனுக்கு தான் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பகவான நினைக்கலன்னா அவன் பயந்துதான் இருக்கணும். சகஸ்நாமத்திலே இருக்கு பாருங்க, பயநாசனா. பயத்தை கொடுக்கிறவனும் பகவான் தான், பயத்தை போக்குறவரும் பகவான் தான் அப்படிங்கிற. அது மாதிரி இருக்க பகவான் வருத்தத்தை இன்னைக்கு எங்களுடைய வருத்தம்லாம் போக்குங்கிறோம். நாங்க இப்ப கஷ்டத்துல வந்திருக்கோம், என்ன பெருசா உன்னை கேட்க போறோம், உன்னையே தான் நாங்க கேட்கிறோங்கிற. இன்னைக்கு பாசுரத்துல இந்த தாயார் எப்ப பார்த்தாலும் உனக்கு திருவடி சேவை பண்ணிட்டே இருக்காளே, அவளை போய் ஏதாவது உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்ற, பகவானை விட்டு பிரியாத ஒரு க்ஷணம் நான் இருக்கணுங்கிறா. எங்க இருக்கு பகவான் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா உங்க வக்ஷஸ்தலத்திலேயே நான் இருக்கணும், அதுக்கு என்ன கிருபையோ அது பண்ணுங்கன்னு தாயாரே கேட்க. ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தாயாரே கேட்டான்னா நாங்க ஒன்னுட்டு பெருசா என்ன கேட்க போறோம். எனக்கும் நீ அப்படிங்கிற ஐஸ்வர்யம், பகவான் அப்படிங்கிற ஐஸ்வர்யம் ஒருத்தருக்கு இருந்துருது அப்படின்னா எதையும் ஜெயிச்சிடலாம். இந்த துரியோதனன் கேட்டான், உனக்கு நாராயண படம் வேணுமா இல்ல கிருஷ்ணன் மட்டும் வேணுமான்னு கேட்டா அர்ஜுனனையும் துரியோதனனுக்கு ஐஸ்வர்யம், பொன், பொருள் இது மாதிரிலாம் ஆசை. கிருஷ்ணன் இருந்தா எல்லாம் ஜெயிக்கலாம்னு அவனுக்கு தெரியாது. எனக்கு நாராயண படை தான் வேணும்னா சரி நீ எடுத்துக்கோன்னா, அர்ஜுனன் எனக்கு கிருஷ்ணனை தவிர்த்து வேற யாரும் வேண்டாம். கிருஷ்ணனே தேரோட்டியா இருந்து அர்ஜுனன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவனாவே ஆனார். பார்த்தசாரத்திய வேஷம்னு திருவள்ளிகள் இருக்காரு பார்த்தசாரதி. அர்ஜுனனுக்கு வரக்கூடிய அம்புலாம் தன் திருமேனியில வாங்கினதுனாலதான் அவன் திருமேனி எப்படி இருக்கு. அது மாதிரி பக்தன் ஒருத்தன் தான் விரும்பி வந்துட்டான்னா அதுக்கப்புறம் பகவான் கொடுக்குற அருளும் கிருபையும் இருக்கே, அது நம்மால வாயால சொல்ல முடியாதுங்கிறார் நீ பாசுரத்துல. அப்படி இருந்தா என்ன அப்படின்னா வருத்தத்தை
இந்த வருத்தங்கள்லாம் போக்கிடுதுன்னு அர்த்தம். வருத்தம் முழுக்க போக்கி எங்களை கிருபை பண்ணணும்னு சொல்லி கஷ்டமே கொடுக்கக்கூடாதுன்னு பகவானை பிரார்த்தனை பண்றா கிருஷ்ணனை. ஏன் கிருஷ்ணனை குறித்து சொல்றா அப்படின்னா, கிருஷ்ணன்னா நம்ம எப்படி இருக்கோமோ எல்லா மாதிரியும் சேர்ந்து இருந்தாரா கிருஷ்ணன். எல்லாரோடையும் விளையாடினார், எல்லாருக்கும் அடிக்கடிக்கு வைகுண்ட தரிசனம் கொடுத்தார். பகவான் ராமாவதாரத்துல ஒரே இடத்துல கூட தான் மகாவிஷ்ணுன்னு ஒரே இடத்துல கூட காமிக்கல. கிருஷ்ணாவதாரத்துல காமிக்காத இடமே கிடையாது. ஒரு இறந்த பழந்த வைக்கிற அந்த வியாபாரிக்கு கூட தான் வைகுண்டநாதன் காமிச்சாராம். எல்லாருக்கும் காமிக்காத சேவையே கிடையாது. அப்பேற்பட்ட கிருஷ்ணா அது மாதிரி கோபிகைக்கெல்லாம் கிருபை பண்ணியே அந்த கிருபையை எனக்கும் பண்ணு அப்படின்னு, நீ மட்டுமே எனக்கு போடும்னு பிரார்த்தனை பண்ணி பகவானை பிரார்த்தனை பண்ண ஆச்சரியமான பாசுரம். எல்லாருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை இருக்கிறது பிரார்த்தனை பண்ணி.